துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடன் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்க்குறப்போ 12 ராசிகளில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று ராகுகேது பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது கடக ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த வருடம் பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம். இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்கு எந்த பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது, என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கடந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ராகுவினுடைய பயிற்சி இருந்த காரணத்தினாலையும், கடக ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல, அதாவது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கேது இருந்த காரணத்தினாலையும் அது சார்ந்த மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதே போல் தொழிலில் சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த கடகராசினருக்கு இருக்கக்கூடிய காலமாக தான் இருந்துட்டு இருக்கு. சில கடகராசினருக்கு ப்ரமோஷன் மாதிரி இருந்தாலும் கூட அது சார்ந்த பிரச்சனைகளையும் கூட கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வண்டி வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள், தாயாருடைய உடல்நிலையில் சில விரயங்களை செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கடகராசினருக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக இருந்திருக்கும். இந்த சூழ்நிலை மாறி இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மாதம் அக்டோபர் 30ஆம் தேதி அன்று இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்கவிருக்குது. அதை பொறுத்து இந்த கடகராசினருக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு பயிற்சியாக இருக்குது. அதே போல கடகராசியிலிருந்து 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு கேது பயிற்சியாக இருக்குது. இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கியஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகும் பொழுது கண்டிப்பாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நற்பலன்கள் உண்டு அப்படின்னு பார்க்கிறப்போ, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த படிப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல கடல் கடந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த கடகராசினருக்கு கடல் கடந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடிய, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கடகராசினியர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அது சார்ந்த முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் உண்டு. அது சார்ந்த சில மன உளைச்சல்களையும் கடினமான உழைப்பையும் கூட சில சூழ்நிலைகளை போடுற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றப்போ தந்தையை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான், அனுகூலமான தெய்வ வழிபாடுகளை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த சில தடங்கல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களில் சிறு சிறு பிரச்சனைகளையும் விரிசல்களையும் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் கூட இந்த ராகு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதனால வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு சரியான விஷயமாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களை பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரியே 3ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய கேது அப்படிங்கிறதுனால சகோதர வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகளையும் அது சார்ந்த மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் உண்டு. இந்த கேதுவனுடைய பயிற்சி முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சி சார்ந்து, புது முயற்சி சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த 1.5 வருஷத்துக்கு பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறோம், ஒரு தொழில் சார்ந்து புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேது முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த முயற்சிகளையும் கொஞ்சம் சுருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் முயற்சி எடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போடுறோம் அப்படின்னா அது சார்ந்த பாடங்களையும் கூட கற்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அதனால இது சார்ந்து நீங்கள் புது முயற்சி எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இந்த கடகராசினருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த ராகுவும் கேதுவும் கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசிக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த பயிற்சி ஆகக்கூடிய பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய திசாபுத்திகளை நீங்கள் செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில் சிறு சிறு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போலவே இந்த பயிற்சி ஆகக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்னு நம்ம சொன்னோம். அதே போல் அந்த எந்த கிரகம் அந்த பாவகத்தில் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக உறுப்பு சார்ந்த
உடல் உபாதைகளையும் நோயையும் கூட இந்த ராகு கேது கோச்சாரத்தில் போகும்போது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுது, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு அறிகுறி உடல் உபாதைகளில் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் மருத்துவம் சார்ந்து நம்ம ஸ்டெப் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அந்த காரக உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் சில நேரங்களில் கொடுத்துரும். அதாவது கட்டிகள் சார்ந்து இருக்கிறது, அறுவை சிகிச்சை சார்ந்து இருக்கிறது இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கு. அதே போல கேது அப்படிங்கிறப்ப அந்த பயிற்சியாகக்கூடிய பாவகத்தில் இருக்கக்கூடிய காரக உறுப்பு மூலமாக சில உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும். அந்த உடல் உறுப்புகளை வந்து செயல்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் சில நேரங்களில் ஏற்படுத்திடும். இதனால் அந்த கோச்சாரத்தில் ராகு கேது பயணிக்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் அந்த பாவகத்தில் இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகள் சார்ந்து அந்த கிரக காரகத்துவ உறுப்புகள் சார்ந்தோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பொருட்களை சார்ந்தோ நம்ம வந்து சில முடிவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கடகராசினருக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். தீர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும், உடல் உபாதைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிச்சுக்கணும், கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இந்த கடகராசினருக்கு அஷ்டம சனி காலமாக இருக்கக்கூடியதுனால அஷ்டம சனியினுடைய காலமாக இருக்கிறதுனால லாங் டைம் கமிட்மெண்ட்ஸாக இருக்கிறது, உடல் உபாதைகள், வம்பு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உறுதி. அதே போல் மன உளைச்சல் சார்ந்தும் சில நேரங்களில் சில விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. இது சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் நம்ம பார்த்தோம். அதே போலவே வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த கடகராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வழிபாடு நவகிரகங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். 3ஆம் பிறை தரிசனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கடகராசினருக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அம்பாள் வழிபாடு செய்துக்கிறது, தாயார் வழிபாடு செய்துக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ராகு கேது பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் சர்ப வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, அம்பாள் கோவிலில் இருக்க சர்ப வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ராகுவிற்குரிய ஒரு சிறப்பு வழிபாடாகும். விநாயகருடைய வழிபாடு, காளி துர்காதேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது கேதுவுக்குரிய ஒரு சிறப்பான வழிபாடாக இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வழிபாட்டு முறையின் மூலமாக நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வழிபாட்டு முறையின் மூலமாக நற்பலன்களை அருளக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. இப்போ இந்த 2023 ராகு கேது பயிற்சி பலன்களில் கடகராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே உங்களுடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.